லக்ஷ்மி பொட்டிக்கில் நான் ஒரு saree வாங்கியிருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஆர்டர் போட்ட உடனே எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. இதுதான் உங்கள் ஆர்டர் ஐடி, ஏதாவது டீட்டெயில்னால் இந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடியும் ஒரு ஃபோன் நம்பரும் கூட கொடுத்துருந்தாங்க. நான் அதை காண்டாக்ட் பண்ணப்போ எனக்கு இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நான் போட்ட ஒரே நாளில் எனக்கு ஐ ரிசீவ் த பார்சல் வந்துருச்சு. நிறைய ரிவ்யூஸில் என்ன பார்த்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்லனால் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ எடுங்க, கட் ஆகாமல் எடுங்க, அப்போ தான் சாரீ கிழிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் போட முடியும், அப்போ தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸோ நானும் அதே தான் பண்ணியிருக்கேன். எனக்கு சாரீ கிழியெல்லாம் இல்லை, நல்லா தான் வந்தது. நான் என்ன கலர் வெப்சைட்டில் பார்த்தனோ அதே கலர் தான் எனக்கு வந்தது. ஆனால் நான் என்ன பார்த்தேன்னா, நிறைய பேர் கொஞ்சம் மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. அங்கங்கே நிறைய பிளாக் கலரில் ஸ்பாட்ஸு, கரைங்க இருந்துச்சு. ப்ரிண்ட்டும் கூடயே வந்து கொஞ்சம் ஆஃப்செட்டாக இருந்துச்சு, கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்தது. பட் கலர் ஓகே, பார்டர் கலர், பாடி கலர் ஓகே. ஆனால் அங்கங்கே அந்த ஸ்பாட்ஸ் இருந்தது. எதனால் வந்தது? ஷிப்பிங்லையா, இல்லை பேக்கிங்லையா, இல்லை ஷெல்ஃபில் ரொம்ப நாள் வச்சுருந்ததுனால அப்படி இருக்கான்னுட்டு. அந்த ஒரு புது சாரீ நம்ம வாங்கினோன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது இல்லை எனக்கு. அது எதனாலன்னு தெரியல. ப்ராபப்ளி ஷெல்ஃபில் ரொம்ப நாள் வச்சுருந்து ஹேண்ட்லிங்னால் அப்படி இருக்கான்றது தெரியல. பட் ஆனால் சாரீ அவங்க சொன்ன ஹைட்டு 5.5 மீட்டர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ் வந்து அதுலேயே அட்டாச் ப்ளவுஸ் தான் சொல்லியிருந்தாங்க. 600 இந்த சாரீ 600 சம்திங் அவங்க வெப்சைட்டில். அதுதான் நான் பே பண்ணேன். கலர் ஓகே தான், பார்டர் கலரும் ஓகே தான். வெப்சைட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாமே ஃபுல்லாகவே பிரித்தே பார்த்தேன் நான், எங்கேயாவது கிழிஞ்சல் இருக்கா என்ன ஏதுன்ட்டு. ஸோ அப்படிலாம் இல்லை. இது இந்த ஆஃப்செட் கூட சொன்னேன் இல்லையா, அது நம்ம ஃப்ளீட் வச்சு பண்ணும்போது அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ கட்டிடலாம், தூரந்து பார்க்கும்போது ஒரு லுக் இருக்குது. ஆனால் கிட்ட பார்த்தோன்னா அந்த குவாலிட்டி வந்து எனக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை. அது அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் தான் ஒரு 2-3 இடத்துல இருந்தது. ஸோ இதுதான் அந்த ப்ளவுஸு. ப்ளவுஸ் ஓகே, பார்டருக்கு மேட்ச் ஆகும். ஆனால் 80 சென்டிமீட்டர் தான் இருக்குது. நீங்கள் 1 மீட்டர் தேவைப்பட்டதுன்னா இதை நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேறு ப்ளவுஸ் வாங்கி தான் நீங்கள் வந்து கட்டணும். 80 சென்டிமீட்டர் உங்களுக்கு பார்த்தோன்னா இது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ. நான் நேரில் பார்த்துருந்தேன்னா வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ பர்சனல் யூஸ்க்கு ஓகே, பட் இதை கிஃப்ட்டு நம்ம கொடுக்க முடியாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பொட்டிக்கில் நான் வாங்கினது. ட்ராக்கிங் ஐடி, ஷிப்பிங் எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் மெட்டீரியல் குவாலிட்டி இல்லை. கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா க்ரோ ஆகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க குவாலிட்டியில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்.